ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் செகண்ட் டேயில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் சவுத்தாம்ப்டனில் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து ஜூன் 18 to ஜூன் 22 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் 18 பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரெயினால் மேட்ச்சை வந்து ஃபுல் டே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால Day 2 தான் இது பண்ணாங்க. Day 2 வந்து நேற்று நடந்துச்சு. அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து டாஸ் ஜெயிச்சு வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அவங்க நினச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ் அமையினாலும் அதுக்கப்புறம் 21st ஓவரில் அவங்க நினச்சது நடந்துச்சு. இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் யார் இறங்கினாங்க பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இறங்கினாங்க. அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக 20 ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸ் வந்து நல்லாவே தாக்கு பிடிச்சாங்க. பால்ஸ் நல்லாவே வந்து ஸ்விங் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 21st ஓவரில் ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போமோ பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கைல் ஜேமிசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பால் போட்டார். அதை வந்து ஈஸியாக வந்து டிம் சவுதி வந்து கேட்ச் பிடிச்சி ரோஹித் சர்மா அவுட் எடுத்தாங்க. அப்போது வந்து ஸ்கோர் கார்டு பார்த்திங்கன்னா 62 ரன் இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஓவர் 3 ஓவர் வந்து நல்லாவே வந்து பேட்டிங் பண்ணிக்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கில் பார்த்திங்கன்னா 25th ஓவரில் தேர்டு பாலில் வந்து அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா வந்து 34 ரன் 68 பாலில் பிடிச்சி அவுட் ஆனார். அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 50. சுப்மன் கில் பார்த்திங்கன்னா 64 பால் பிடிச்சிருக்காரு. அதில் வந்து 28 ரன் அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 43.75. ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 6 பவுண்ட்ரி கிட்ட அடிச்சிருக்காரு. சுப்மன் கில் பார்த்திங்கன்னா 3 பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. சுப்மன் கில் வந்து யார் பால் அவுட் ஆனான்னு பார்த்திங்கன்னா நெயில் வேக்னர். அதுக்கு அடுத்தபடியாக வந்து புஜாரா வந்து இறங்கினார். புஜாராவும் கோலி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பேட்டை பவுலிங் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. அவங்க கிட்டத்தட்ட 15 ஓவர் கிட்ட ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து புஜாரா பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல் போட்ட 41st ஓவரில் செகண்ட் பாலில் வந்து LBW ஆகி அவுட் ஆகிட்டார். அவர் வந்து எத்தனை ரன் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8 ரன் அடிச்சிருக்காரு. 54 பால் பிடிச்சிருக்காரு. 2 பவுண்டரி தான் அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 14.81. அடுத்தபடியாக புஜாரா அவுட் ஆன சுப்மன் கில் அவுட் ஆனவட்டி கோலி இறங்கினார். கோலி வந்து பார்த்திங்கன்னா 44 ரன் அடிச்சிருக்காரு. 124 பால் பிடிச்சிருக்காரு. அவரை ஒரே ஒரு பவுண்டரி தான் அடிச்சிருக்காரு. 40 சிங்கிள்ஸ் கிட்டத்தட்ட ஓடிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35.48. புஜாரா அவுட் ஆனதுக்கப்புறம் ரஹானே இறங்கினார். அவர் பார்த்திங்கன்னா 29 ரன் அடிச்சிருக்காரு. எத்தனை பால் பிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 79 பால் பிடிச்சிருக்காரு. எத்தனை பவுண்ட்ரி அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4 பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 36.71. அவங்க வந்து நியூசிலாந்து பவுலிங் பார்த்திங்கன்னா வந்து மூணு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நோ பால் 2 லெக் பை கொடுத்துருக்காங்க. எப்பப்போல்லாம் விக்கெட் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 62 இருக்கும்போது ரோஹித் சர்மா அவுட் ஆனார். 63 இருக்கும்போது சுப்மன் கில் அவுட் ஆனார். 88 இருக்கும்போது புஜாரா அவுட் ஆனார். நியூசிலாந்து பவுலிங் பார்த்தோம்னா டிம் சவுதி வந்து 17 ஓவர் போட்டிருக்காரு. அதில் வந்து அவர் 47 ரன் கொடுத்து 2.76 அவரோட எக்கானமி. அடுத்தபடியாக ட்ரெண்ட் போல்ட் பார்த்திங்கன்னா 12.4 ஓவர் போட்டிருக்காரு. அதில் 2 மெய்டன் போட்டிருக்காரு. அவர் வந்து 32 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட எக்கானமி பார்த்திங்கன்னா 2.53. அடுத்தபடியாக கைல் ஜேமிசன் பார்த்திங்கன்னா 14 ஓவர் போட்டிருக்காரு. அதில் 9 மெய்டன்கள் வீசியிருக்காரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் 14 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட எக்கானமின்னு பார்த்தோம்னா 1. அடுத்து கோலிண்டி கிராண்ட்ஹோம், அவர் பார்த்திங்கன்னா 11 ஓவர் போட்டிருக்காரு. அதில் 6 ஓவர் மெய்டன் 23 ரன் கொடுத்துருக்காரு. விக்கெட் எதுவும் எடுக்கல. அவரோட எக்கானமி பார்த்திங்கன்னா 2.09. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெயில் வேக்னர், அவர் வந்து 10 ஓவர் போட்டிருக்காரு. 3 மெய்டன் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 28 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட எக்கானமி பார்த்தோம்னா 2.18. செகண்ட் டேயில் பார்த்திங்கன்னா லைட் வந்து இல்லாமல் வந்து போதிய வெளிச்சம் இல்லாமல் வந்து மேட்ச் வந்து 2-3 டைம் வந்து ஸ்டாப் ஆச்சு. செகண்ட் டே எண்டில் வந்து இந்தியாவோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 146. அதுக்கு வந்து 3 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. நேற்று வந்து 64.4 ஓவர் வந்து போட்டிருக்காங்க. அதோட செகண்ட் டே முடிஞ்சு. இன்றைக்கி வந்து 3:30க்கு வந்து இந்தியன் டைம் படி 3:30க்கு வந்து தேர்டு டே வந்து ஆரம்பிக்கும். இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 டேஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து மழையால் கேன்சல் ஆனதுனால. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 80% வந்து மழை பெய்ய வந்து வாய்ப்பு இருக்குது. தூறல் ஒழுக வாய்ப்பு இருக்குது.
ஸோ என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி வெளிச்சம் இல்லாமல் மேட்ச் வந்து இதாகலாம். அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது போல் நான் இன்றைக்கி டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி நாளைக்கு வந்து நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ காய்ஸ்.